Habibi, come to Varkala. Varkala explore இந்த வளைவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது, ஹாஸ்டல்ஸு, ரூம்ஸு. அந்த கிளிஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாகவே இதுதான். அதுக்கு எடுத்து கிளிஃப் வரத்தில் நிறைய கஃபே அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அங்கே. ஏன்னா இன்னொன்று மேட்டர் கேட்டிங்களா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு வந்து வர்க்கலா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் தங்குறது கூட ஏதாவது ஹாஸ்டல் கிஸ்டல் 250-300 கிடச்சிரும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபுட்டு வந்து எந்த விதத்துலேயும் ரொம்ப இதாக கிடைக்காது. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து வாய்ப்பே கிடையாது சீப்பாக கிடைக்கிறதுக்கு. நீங்கள் சீப்பாக கிடைக்கணுன்னா வர்க்கலா டவுன் இருக்குது, அங்கே தான் போகணும் நீங்கள். இந்த சைடு கிளிஃப் பக்கம் இருக்குது. நார்த் கிளிஃபில் வந்து எல்லா கடையும் எக்ஸ்பென்சிவ். இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கேட்டேன், மாப்பிள்ள எப்படி இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும், 4-5 தடவை வர்க்கலா வந்திருக்கான், ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும், கம்மி விலையில் எந்த கடை இருக்குது அப்படின்னு கேட்டால் எந்த கடையுமே கிடையாது அப்படின்ற. என்னத்தை சொல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கிளிஃபை காமிச்சிடுறேன். கிளிஃப் இந்த லெஃப்ட் சைடு தான் இருக்குது. கப்புள்ஸாக போகிறான்ல, ஹோட்டல் எக்ஸ்பி பார்த்தாச்சு. இந்த ஹோட்டல் நம்மளோட ஹாஸ்டல் அங்கே தான் இருக்குது. கிளிஃபை போய் பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்டலில் போவோம். ஒரு மாதிரி பார்க்காங்க நம்மளை. வாவ், வெரி வெரி நைஸ். இட்ஸ் ஸோ ஆசம் ப்ரோ, இட்ஸ் ஸோ ஆசம். இது ஹெலிபேடு. ஹெச் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் ஹெலிபேட். நிறைய பேர் இருக்காங்களே. வாவ், அதுதான் ஃபுல் கிளிஃப் கைஸ். இங்கே ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது, கீழே இறக்கி பார்த்துருவோம். எப்போவுமே ஆஃப் ரோட் செஷனுக்கு இந்த சாயின்னு ஒன்றும் சொல்லவே மாட்டான், தவறு சொல்லவே மாட்டான். வேற மாதிரி இறங்குது, எந்த ரூட்டுக்கு போகிறேன்னு தெரியல. ஆட்கள்லாம் இருக்காங்க, ட்ரெஸ்ஸு கடைகள் இருக்குது. சும்மா கீழே இறக்குவோம். இல்லை இன்னும் இவ்வளோ இறக்கமாக இருக்குது. செத்தான் கைஸ். ஆஃப் ரோட் செஷன் எங்கேயோ வந்துட்டேன் கைஸ். வண்டியை திருப்பிடும் அந்த இடத்துல. நல்லா இருக்குது இங்கே. ஓட்டு ரூம் ஸ்டே. ஃபஸ்ட்டு கீழே போட்டு ஏற்றுடா மலையில். போட் அசால்ட்டு பண்ணுவோம். 2வது கீழே நம்ம வண்டி. ஹாய் கேர்ள்ஸ். கிளிஃபுகளில் ஆஃப் ரோடுகள். நைட் வந்து அந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் போல். லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பறக்குறோம். Volkswagen. Let me show the cliff clearly. Okay, bike park பண்ணியாச்சு guys. Here is your cliff, வர்க்கலா நார்த் கிளிஃப். நம்ம அங்கே கொஞ்சம் தள்ளி இருந்தோம் அந்த பிளேஸில். தண்ணிக்குள்ளே இறங்கி விளாண்டுட்ருக்காங்க அந்த பிளேஸில். அங்கே இருக்கிறது லைனாக ஒரு 100 ஹோட்டல்ஸு அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்ப்போம், முடிஞ்சால் அங்கே போய் பார்ப்போம். சீப்பாக இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஹாஸ்டல் போயிட்டு பேகு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம திருப்பி கிளிஃப் வருவோம். கிளிஃபில் வந்து பீச்சில் கலந்து விளாடலாம். ஓ காய்ஸ், நம்ம ஹாஸ்டல் எக்ஸ்பிரஸ்க்கு வந்துவிட்டோம். வர மாதிரி இருக்குது கைஸ். செம்ம டிசைனிங் எல்லாம். ஸ்பீக்கர் வச்சு பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. வண்டி அங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆன்லைன் செக்கிங் இப்போ தான் பண்ணேன் அங்கே. அதை பண்ணி முடிச்சுட்டு தென் இப்போ நம்ம டாம் நம்மளுக்கு காமிக்க போகிறாங்க. நம்மளோட டாம். ஒரு குட்டி டாக் இருக்குது. நம்மளுக்கு ஆகாது ப்ரோ. ஸோ நம்ம போகிறோம் மேலே. I can cooking. Okay bro.
he's saying that there is a kitchen, we can cook it there guys. மாடியில் தான் நம்ம டாம் ரூம் இருக்குது. Let's go. நல்லா இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். This is a working place. This is a working. Okay. Hi. This is a common place to work. Okay. Okay. This is my bed. Sure. Okay bro. Finally dorm roomக்கு வந்தாச்சு. இங்கே என்னெல்லாம் இருக்குது, இங்கே ட்ரெஸ் தங்க போடுறது கம்பி, அடுத்து இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குது, ஃபேன், ஏசி கிடையாது. ஸோ அதான் இந்த ரூம் வந்து ரேட்டு கம்மி. உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்த ரூமும். ஹே ப்ரோ. நல்லா இருக்குது பிளேஸ். கீழேருந்து பார்த்தேன் பால்கனி, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பால்கனி. இது வந்து அப்படியே பீச் வியூவில் இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நான் பால்கனியிலே படுத்துருவேன் நைட்டு உண்மையிலே. இங்கே ஏதோ இருக்குது சம்திங் பிளேஸ், ஹட்டுமாய் வச்சுருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. அங்கெல்லாம் ட்ரெஸ்ஸு காய போகிறதுக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. குட்டி கார்டனு பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மாதிரியே லைக் திஸ் நெட்டு அப்படி ஆடலாம், ஊஞ்சல் ஆடலாம். அதில் வீடும் இருக்குங்க, நிறைய வீடு. கரெக்டாக இந்த சைடு தான் கிளிஃப்னு நினைக்கிறேன், தெரியல. பில்டிங்லாம் மறைச்சிட்டு ஃபுல்லாகவே இங்கே கொஞ்சம் இப்படி போய் ரைட் எடுத்தால் அந்த சைடு கிளிஃப், இந்த சைடு. 1 hour later. கைஸ், இப்போ நம்ம வந்து மேகி சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதால சரி அங்கே சாப்பிடாமல் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு இப்போது மேகி சாப்பிட போகிறோம். மதியானம் ஒரு மணி ஆகிட்டு. இந்த ஹாஸ்டலில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து குக்கிங் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாத்தோட எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே சால்ட்டு, பெப்பரு எல்லாமே கொடுத்துருக்காங்க, மசாலா. அப்புறம் இந்த குக்கிங் ஸ்டவ், அங்கே அவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இங்கே பாத்திரம்லாம் இருக்குது. அதில் நான் முக்கியமான நமக்கு தேவையான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நம்மளுக்கு மேகி பண்ணுறதுக்கு தேவை. இதை கண்டுபிடிச்சி எடுத்து அடுத்து இதை மேகி பாக்கெட்லாம் பிச்சு வச்சுருக்கேன். வாங்க நம்ம மேகி போடலாம். ஃபஸ்ட்டு மேகியை உடைக்கணும், அப்போ தான் அருமையாக வரும். அப்போ தான் வந்து அந்த ரொம்ப சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடுவோம். ஓகே, தென் இப்போ மசாலா போடுவோம். மேகி மசாலா. இப்போ மேகி போடுறதுக்கு தண்ணியில் ஃபுல்லாக நினச்சாச்சு மேகியை. ப்ரோ, say your name. Stefano, nice to meet you. Good morning everybody. From Italy. From Italy. My friend. Good to see you. Nice to meet you. மசாலா போட்டாச்சு கைஸ், மேகி மசாலா. இப்போ குக்கிங் பண்ணலாம் வாங்க. தேங்க்ஸ். ஓகே, பற்ற வச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் தெரியும், அதை வச்சு இந்த மேகி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டியை வச்சு ஜோராக நம்ம இப்படி கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வேறு லெவலாக. நீங்கள் விளாகர், மோட்டோ விளாகர் அன்சாரி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து செஃப் அன்சாரி பார்க்குங்க. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் பண்ண மேகி எப்படி இருக்குன்னு கரெக்டான அளவில் வெந்துருக்கு. சி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியாது நான். ஓகே, போதும். கைஸ், நம்ம மேகி வந்து ரெடி ஆகிட்டு
ஸோ அழகாக பவுலை தூக்கிட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா மாடிக்கு போனாலும் போவேன். பார்ப்போம், இங்கே போன்னு சாப்பிடுவோம். நல்ல ஒரு வீடு மாதிரி தான் இங்கே கட்டி விட்ருக்காங்க. அதில் மேலே ரூமில் உள்ள பெட்டு, அதுக்கடுத்து இங்கே டைனிங் ஹாலு, இது ஜஸ்ட் ஹால் மாதிரி. மேலே தான் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஒரு ரூமில் ஒரு 6 பெட் வாங்கி போட்டிருக்காங்க, டாம் பெட்ஸு. இதுவும் சீப்பு தான். நான் புக் பண்ணிட்டேன். இதுதான் வந்து 3 நாள் முன்னாடி நான் புக் பண்ணது. கடைசியில் நாம் நேற்று அர்ஜென்ட்டாக வர போய் அந்த டென்ட்டில் போய் ஸ்டே பண்ணோம். இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சது நமக்கு. சரி கைஸ், ஆனால் நான் பண்ண மேகி எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. என்னவோ தெரில, நான் பண்ணது எனக்கு சாப்பிட்ணுன்னு எனக்கு ஏதோ டேஸ்ட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதில் பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் இருக்கும், செம்மையாக இருக்கும். கைஸ், நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் வெயிலெலாம் கம்மியான பிறகு வந்து பீச் பக்கம் vlog எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். இப்போது கிளிஃபு கீழே போக போகிறோம், அந்த பீச்சுக்கு போக போகிறோம். நான் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன்ல கைஸ், அங்கே மேலே ஒரு ட்ரீ மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, ட்ரீ ஹவுஸ் லைக் தட். அப்படி செட் பண்ணி இடத்துல போய் படுத்துட்டேன். ஒரு 1 hour கிட்ட அங்கேயே படுத்தாச்சு. சரி எந்திரிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா டைமு 4 கிட்ட வந்துட்டு. கோப்ரோ சார்ஜ் பண்ணியிருந்தேன். இன்னொரு சார்ஜர் நம்ம வாங்கலைல்ல, ஸோ இன்னொரு சார்ஜர் சீக்கிரம் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா விளாக்ஸ்லாம் இன்னும் நிறைய வரும். போலீஸ் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போல் எதுவும் ஆச்சுன்னா. ஒரு ரூட் இருக்குது, கிளிஃபுக்கு போகிற ரூட்டா கீழே போகிற ரூட்டான்னு தெரில. ஸ்கோ பெரிய காட்டுக்குள்ளே இறங்குது கைஸ். ஆனால் கீழே போக வழி இருக்குது. கொஞ்சம் சறுக்கி இறங்குவோம் அட்வென்ச்சரில். இப்படி தான் கோப்ரோ சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் வீடியோ எடுக்க. ஸோ அந்த சார்ஜ் ஏறுற கேப்பில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப ஸோ ஸ்லிப்பிங் இந்த மாதிரி எப்படி ஸ்லிப் ஆகுது கைஸ் எனக்கு. நோ Mother language? from Tamil Nadu. Vlogger? Vlog. Hello guys. Channel name? Channel name Live Jeep. कितने subscribers? How many subscribers? 1.5K. Wow. Okay. Thanks. Okay bro. So guys, You're from Kerala. Kerala. Okay. Trivandrum. Attingal. Next time tomorrow I'm going to Trivandrum. Kerala peoples இவங்க. திருவனந்தபுரம் ஊருக்காரங்களாம் அந்த பசங்களாம். Finally we get into the beach. Here is the Varkala beach. நான் நிறைய பேர் ஸ்டோரியில் பார்த்துருக்கேன் கைஸ். எல்லாம் என்னைய போட்டு எப்போ ஒர்க்கில் போகிற இப்படின்னு ஒன்றுனா கேட்டே இருந்தானுங்க. இந்த இடம் தான் அந்த ஸ்டோரி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஸ்டோரியில். ஒர்க்கெலாம் வந்தாலே இந்த இடத்துல ஸ்டோரி போடணும் கைஸ். தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஸ்டோரி போட்டு நம்மளை வெறுப்பேற்றி கடைசியில் நம்ம ஒர்க்கெலாம் வந்துட்டோம் உண்மையிலே. பட் ஆனால் என்னால் சோலோவாக தான் வர முடிஞ்சுது. வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம போய் காலை நினச்சிடுவோம். எல்லா பீச்சுக்கு வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அதான் செய்வேன். செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்தில் குளிக்கவும் ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப ஹாப்பி. சவுத் கிளிஃப்னா தான் போல். நம்ம காலைல அங்கே அந்த கஃபேயில் இருந்தோம்ல, டீ குடித்தோம். அடுத்து இங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக தெரியுதுல்ல, அதெல்லாம் ஹோட்டல்ஸு. இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். சூப்பராக இருக்குது. செம்ம பெரிய பீச்சு. ரியலி லைக் இட். ஐ லைக் இட். எல்லாம் வாங்க, முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பீச்சுக்கு. செம வைப்பாக இருக்கும். அது போக ஹாஸ்டலில் தங்கியிருக்கப்போ அந்த ஹாஸ்டலும் சூப்பராக இருக்குது. ரூமு நல்லா இருக்குது, அந்த பெட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும்
போகலை, சன் வந்து போகலை. 4 மணிக்கு டவுன் ஆயிரும்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் இன்னும் ஒரு 3 மணி மாதிரி தான் இருக்குது. பீஸ்ஃபுல் பிளேஸ் உண்மையிலே. இந்த ஹெட்ஃபோனு நான் கொண்டு வந்தேன். உண்மையிலே இந்த ஹெட்ஃபோனை நான் யூஸ் பண்ணவே இல்லை கைஸ். யூஸ் பண்ணவே உண்மையிலே ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணாமல் அங்கே பாட்டு எனக்கு வந்து அப்படி வைப் தானாக இருக்குது. அந்த மாதிரி சில இடத்துல வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாட்டை போட்டால் தானே வைப்பாக இருக்கும். இங்கே அப்படிலாம் கிடையாது. தானாகவே ஒரு பீஸ்ஃபுல் வைப் கிடைக்கும் நமக்கு. இந்த ஒயிட் கலர் கிராக்ஸை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் இந்தமாரி தண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். பொத்தி பாதுகாத்துக்குறேன். கிராக்ஸை பாதுகாத்தேன். கடைசியில் இப்போ தண்ணியில் நனைஞ்சி விட்டாச்சு. சின்ன பசங்களாம் அப்படி குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக வர்றதுக்கு இது பெஸ்ட்டு டெஸ்டினேஷன் கைஸ். உண்மையாக சொல்கிறேன். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே விளையாட போகிறோம். நல்லா சில்லுலாம் இல்லை தண்ணி. அது வெயில் இவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி சுடவும் இல்லை, ரொம்ப சில்லுன்னு இல்லை. நார்மலாக இருக்குது, மாடரேட்டாக இருக்குது. அரேபியன் சீயில் விளையாண்டு கொண்டு இருக்கிறேன் கைஸ். ஸோ ஹாப்பி. வருது 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 வருது. மிஸ் ஆக முடியல வாட்டர்லேருந்து. சட்டுன்னு வந்துட்டு அலை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு தெரியுது. ரொம்ப தூரம், எனக்கே ரொம்ப தூரம். உங்களுக்கு காமிச்சா இன்னும் தூரமாக இருக்கும். கேஷ் அங்கேருந்து இந்த இடத்து வரைக்கும், அதாவது இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்களா அது வரைக்கும் நடந்துட்டேன். ஃபுல்லாக 10 கிலோ குறைஞ்சிட்டு உடம்புல. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இதுமாதிரி வச்சுருக்காங்க, அம்பர்லா மாதிரி. இந்த அம்பர்லாக்கு கீழே வந்து உட்காந்துருக்கேன். வெரி வெரி நைஸ் பிளேஸ். வைபிங் வைபிங் வைபிங். என்ன பார்க்கறதுக்கு என் ஃபேஸ் தான் டயர்டான மாதிரி இருக்கும் கைஸ். அது வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ட்ராவல் அதுன்னு இருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாளாக சரியாக தூங்கலை. அதனால் அந்த கண்ணுக்குள்ளே டார்க் ஸ்பாட்ஸு ரொம்ப வந்துட்டு, அதான் பிரச்சனை. இல்லை அது இல்லைன்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியும் கைஸ். நார்த் கிளிஃபை விட அந்த சவுத் கிளிஃபோட அழகை பாருங்களேன். அந்த ஹட்டு நேச்சுரலாக இருக்குது. தென்னை மரம் எல்லாம் செம்மையாக இருக்குது அந்த இடத்துல. பட் ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக கடை வந்து சூழ்ந்துட்டாங்க இந்த இடத்துல. அதனால் சரி வர மாட்டேங்குது. இப்போ தான் அந்த கேரளாக்காரங்க எப்படி ரீல்ஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு குரூப் நிற்காங்க பசங்க. அவங்க எல்லாருமே டிஎஸ்எல்ஆரை வச்சு வீடியோ எடுக்காங்க. அப்படி இந்த ஆஸ்தட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வீடியோ எடுக்காங்க. அவங்க எடுத்து எடிட் பண்ணி பயங்கரமாக ரீல்ஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் ட்ரெண்ட் ஆகுது. அதுவும் கேமில் எடுக்கான் அந்த பையன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, இந்த மாதிரி ஆஸ்தட்டிக்காக நிறைய எஸ்தட்டிக்காக ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரீல்ஸ். அதெல்லாம் இப்படி தான் எடுக்கணும். கேரளாக்காரன் தான் மெயினான ட்ரெண்டுக்கே காரணம். பார்த்துக்கோங்க நினைக்காங்கல்ல அந்த பைஸ். தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது கோப்ரோவில். சூப்பர் வியூனால அப்படி தெரியுது. இங்கே பாருங்க கைஸ், தண்ணி வந்து ரிவர்லேருந்து வருதா என்னன்னு தெரியல. சின்ன ஒரு பாத்து மாதிரி அங்கேருந்து வருது தண்ணி. ஃபுல்லாக வந்து கடலில் அப்படிங்கிறாங்க. இங்கே அங்கேருந்து வருது தண்ணி கரெக்டாக. இங்கே கொஞ்சம் லோவாக இருக்குது ஸ்பேஸ். அதாவது இங்கே மேடு, இங்கே கொஞ்சம் பள்ளம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி சின்னதாக அப்படி வாட்ரு போயிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. இல்லை சோலோவும் வந்தீங்கன்னா என்ன மாதிரி நிற்க வேண்டியதான். ஒயிட் கலர் குதிரை செம்மையாக இருக்குது. நம்ம வண்டி மாதிரி அழகாக க்யூட்டாக. அடுத்து பெரிய ரெசார்ட் ஒன்று இருக்குது அங்கே. அடுத்து மலை மேலே சும்மா ஹட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஹட்ஸு.
இப்போ சன்செட் ஆகிற டைம் ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆகிடும். அந்த சைடு திரும்பி அதனால் ஐஸே ஓப்பன் பண்ண முடியல, அந்த லெவலுக்கு சன்னோட ரேஸ் அது. உங்களுக்காண்டி கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், அந்த தெரிகிற மாதிரி லைட்டாக அந்த சன்செட் தெரிகிற மாதிரி எடுத்திருக்கேன். அப்படி உட்காந்துருந்தேன், எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அப்படி ரெட்டிஷ் ஆகிட்டு, ஃபுல் ஸ்கையும் ரெட்டிஷ் ஆகிட்டு, அந்த இப்பயும் லைட்டாக உங்களுக்கு தெரியும். ரெட் பிசி உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கடை இருக்குது இங்கே. மீன், ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு. ஓ, காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சன். இது கூகுளில் பார்த்தேன் இந்த கடை பண்ணால். வெரி 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 நைஸ் பிளேஸ் கைஸ். எல்லாமே இருக்குங்க. இந்த ஃபுல்லாக ரெட்டிஷாக உங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்காது, சரியான சன்செட். நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் லேப்ஸ் எடுத்தேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து உங்கள் இது சொல்லுங்கள் எப்படி இருக்குது, நான் பண்ணுற vlogலாம் எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.